மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. பேபி ஐட்டுயும் கூட்டிட்டு வந்துக்கலாம்ல. ஐட்டு பாவம் அழுதுச்சு. அவளை பத்தி பேசாத, கொஞ்சம் சும்மா ரபி. ஏன் பேபி ஐட்டு பாவம் தானே. நீ ஐட்டுக்கு சாப்பிட கூட்டி வராதனாலதான் ஐட்டு அழுந்துச்சு. ஏன் பேபி ஐட்டு அழுக வச்ச? அபி நான்லாம் ஒன்னும் அவளை அழ வைக்கல அபி. அப்ப ஏன் ஐட்டு அழுந்துச்சு? அவளுக்கு திமிரு, எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. மென்டல். நல்ல வாழ்க்கை கிடைக்க போது கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. எதுக்கு என்ன மாதிரி ஒரு மெக்கானிக்கை கட்டிக்கிட்டு கஷ்டப்படணும்னு நினைக்கிறா? அவ்வளோ வசதியான இடம், டாக்டர் மாப்பிள்ள, அதை கூட வேணான்னு சொல்லிட்டு என்னதான் லவ் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு நான் அவளுக்கு என்ன பண்ணிட்டேன்? பைத்தியக்காரி மாதிரி கிடைச்சிருக்கிற நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, அவளுக்கு அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. லைஃப்னா என்னன்னு தெரியல, லைஃப்ல எது வேணும்னு இன்னும் அவளுக்கு சரியா முடிவெடுக்க தெரியல. அதான் நான் என்ன சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு கூட புரிஞ்சுக்காம லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதான் இப்போ கல்யாணம் ஆக போதே, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் லைஃப்னா என்னன்னு அவளே புரிஞ்சுக்குவா. கல்யாணமா? யாருக்கு பேபி கல்யாணம்? வேற யாருக்கு? உன் ஐஷுக்கு தான். அவளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்த்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஐஷுக்கு கல்யாணம் இருக்கும். ஐச்சுக்கு கல்யாணம்? அப்பனா ஐச்சுக்கு புது டெச் போட்டு பூவெல்லாம் வச்சு ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவாங்களா? ஆமாண்டா, ஹாப்பி பர்த்டே இல்ல, கல்யாணம். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் ஐஷு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டை விட்டு போயிடுவா. போயிடுவாளா? எங்க போயிடுவா பேபி? அப்பனா ஐச்சு நம்ம வீட்ல இருக்க மாட்டாளா? அப்போ நம்ம கூட யாரு கண்ணாமூச்சி விளையாடுவா? வந்து போனதாரு ஒரு நந்தவன தேரு, நம்பி நொந்து போன பாரு, அது பூவில் நாரு. என்ன திட்டம் போட்டு நீ திருடாதே, எட்ட நின்னு நீ வருடாதே, கட்டெரும்பு போல் நெருடாதே, மனம் தாங்காதே தாங்காதே, வானவில்லின் கோலம் நீயும் மா, ஏவானம் தாண்டி போனதென்னம்மா, காதல் இல்லா ஒரு எங்கடா, என்ன கண்ண கட்டி கூட்டி போங்கடா. டேய், அறிவு இருக்காடா? கண்ணை என்ன முதுகுக்கு பின்னாலே வச்சு வண்டி ஓட்டுற? ஐயோ சாரி ப்ரோ, தப்பு என் மேலதான், தெரியாம வந்து இடிச்சிட்டேன். என்னடா ப்ரோ, இடிச்சது இடிச்சுட்டு தெரியாம இடிச்சிட்டேன்னா எல்லாம் சரியா போயிருமா? இல்ல உனக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதாடா? வண்டி ஓட்ட தெரியாதவங்க எதுக்குடா வண்டி எடுத்துட்டு ரோட்ல வரீங்க? எங்க தான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்றல, மன்னிச்சிருங்க. தெரியாம இடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிருமாடா? எவ்வளவு காஸ்ட்லியான கார் தெரியுமாடா? நீ கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு கனவு கண்டுட்டு கொண்டு வந்து வண்டியை என் கார்ல இடிப்ப. நீ மன்னிப்பு கேட்டதும் நான் சரி போனா போதுன்னு உன்னை விட்டுருணுமா? ராகேஷ், சரி போனா போது விடு. இவா நமக்கு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு. இருங்க டாடி, வண்டியை கொண்டு வந்து கார் மேல அடிச்சிருக்கான், இவனை எப்படி விட முடியும்? டேய், நீ பாட்டுக்கு வந்து இடிச்சிட்டு சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? டேமேஜ் ஆனதுக்கெல்லாம் பணம் யாரு உங்க அப்பனா கொடுப்பான்? டேய் வேண்டாம், தப்பு நம்ம மேலதான். நம்ம தான் வேற ஏதோ யோசனையில கொண்டு வந்து வண்டி இடிச்சிட்டோம். பைக்கு கொண்டு வந்துடுச்சு, என் காஸ்ட்லி கார் டேமேஜ் பண்ணதுக்கு இப்பவே 50,000 எடுத்து வச்சுட்டு தான் நீங்க இருந்து போற. 50,000? அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லைங்க. பணம் இல்லையா? டேய், 50,000 பணம் எல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. என் வீட்டு நாய்க்கு ஒரு மாசம் பிஸ்கெட் வாங்கி போடுற பணம். ஆனா நான் ஆசைப்பட்டு வாங்கின கார்டா. இந்த காரோட ரேட் எவ்வளவு தெரியுமாடா? 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் கொடுத்து அவ்வளவு ஆசையா அந்த காரை வாங்கினடா. நீ பாட்டுக்கு வந்து இடிச்சு டேமேஜ் பண்ணிட்டு போவ, நான் உன்னை சும்மா விடணுமா? ஒழுங்கு மரியாதையை இப்ப 50,000 பணத்தை நீ எடுத்து வைக்கிற, இல்லன்னு வையி இப்பவே உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ராகேஷ், அங்க ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 50,000க்காக எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க? போனா போகுது, வா போலாம். டேய், இப்பவும் சொல்றேன், எனக்கு பணம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா இது என்னோட ஃபேவரட் கார். இந்த காரை டேமேஜ் பண்ண உடனே சும்மா விட மாட்டேன்டா. இப்ப எனக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால உனக்கு எதுவும் பண்ண முடியல. இப்ப உன்னை சும்மா விடுறேன், ஆனா அதுக்காக அப்படியே விட்டுருவேன் நினைக்காத. என்னோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி நீ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வேண்டாம். நானே சொல்றேன், இங்கிருந்து நேரா போய் லிஃப்ட் கட் பண்ணா ஒரு பைக் ஒர்க் ஷாப் வரும், அங்கதான் வேலை பார்க்கறேன். எப்பவா இருந்தாலும் வா, பாத்துக்கலாம். வண்டியையும் கொண்டு வந்து இடிச்சுட்டு இவ்வளவு தைரியமா பேசுற? நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? நீ யாரா வேணா இரு, ஆனா தப்பு என் மேல. அதனாலதான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்.
இல்லனா என்னடா பண்ணுவ? இல்ல என்ன ஏதாவது பண்ற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? யாரா நீ? உள்ள வந்த பவரடி அண்ணா யாரு? மெக்கானிக் ஷாப்ல வேலை பாக்குறனா மெக்கானிக் தானடா நீ. சாதாரண மெக்கானிக்கா இருந்துகிட்டு என்கிட்டயே ஓவரா பேசுற. ஆனா நான் யாருன்னு தெரியுமாடா? இந்த ஜில்லாவிலேயே பெரிய ஹாஸ்பிட்டலோட எம்டி டாக்டர் ராகேஷ். சரி நீ 50,000 ரூபாய் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, உன்னை விட்டுறேன். காலில் வேணுமா? நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இல்ல உனக்கு பணம் வேணும்னா நான் சொன்ன ஒர்க் ஷாப்க்கு ஒரு வாரம் கழிச்சு வா. நீ கேட்ட 50,000 ரூபாய் பணத்தை நான் கொடுத்துட்றேன். இல்ல அதுவும் முடியாது, என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பேன்னா கூட நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்காக எவன் காலையும் வேணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஓ அவ்வளவு திமிரா உனக்கு? வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் சரி பண்ற சாதாரண மெக்கானிக் உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் சரி பண்ற டாக்டர் எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும்? திமிர் இருக்கிறதுக்கு மெக்கானிக்கா இருக்கணும், டாக்டரா இருக்கணும்னாலாம் அவசியம் இல்ல. நெஞ்சில தில் இருந்தா போதும். அது எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆனாலும் உனக்கு கொஞ்சம் தில் அதிகம் தான்டா. ஏன்னா நான் ஒரு டாக்டர்னு சொல்லியும் சாதாரண மெக்கானிக்கா இருந்துகிட்டு என்கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாம இந்த பேச்சு பேசுற. நான் எதுக்கிட்ட பயப்படணும்? மெக்கானிக்கா இருந்தா டாக்டர் கிட்ட பயப்படணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டது கூட நீ டாக்டருங்கிறதுக்காக இல்ல. நான் தான் ஏதோ கவனம் இல்லாம வண்டியை கொண்டு வந்து உன் கார்ல இடிச்சிட்டேன், அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டேன். என் மேல தப்பு இல்லைன்னா நான் அந்த மன்னிப்பு கூட கேட்டிருக்க மாட்டேன். அப்புறம் இந்த டாக்டர், மெக்கானிக், காசு இருக்கவன் இல்லாதவன், ஏழை பணக்காரன், இதெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க பூமிக்குள்ள நம்ம ஆடிக்கிட்டு இருக்க வரைக்கும் தான். ஆனா ஒரு 2 நிமிஷம் நானும் கொஞ்சம் ஆடி பாக்குறேன்னு இந்த பூமி ஆடிச்சுன்னா, அப்போ அது டாக்டர், மெக்கானிக், ஏழை பணக்காரன் எவனையுமே பார்க்காது. மொத்தமா எல்லாரோட ஆட்டமும் முடிஞ்சிரும். நம்ம ஆட்டம் இந்த பூமியில எவ்வளவு நாளைக்குன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் அளவோட ஆடணும், ஓவரா ஆடக்கூடாது. டேய், அளவோட ஆடுறதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி மெக்கானிக்கா? டாக்டர்டா. என்கிட்ட இருக்கிற காசுக்கு என்னால எப்படி வேணும்னாலும் ஆடவும் முடியும், ஆடுறவனை அடக்கவும் முடியும். இப்ப கூட உன்னை அடக்கிறதுக்கு எனக்கு தெரியாமல்ல, நான் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதனால மட்டும்தான் உன்னை விட்டுட்டு போறேன். ஆனா அதுக்காக உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைக்காத. இந்த ஊர்ல தானே இருப்ப, பாத்துக்கிறேன்டா உன்னை. ஐ எம் வெயிட்டிங். வாழ்க்கை ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உடஞ்சு முடிஞ்சு ஆரம்பிச்ச இடத்த தேடி வந்து நிற்குண்டா. எல்லாம் முடிஞ்ச பின்ன எரிய போறோம், புதைய போற சொர்க்க நரகம் போனதுக்கு சாட்சி இல்லடா. இந்த நொடி இருக்க வாழ்ந்துக்கோ, நேரம் நல்லா இருந்த பழச்சுக்கோ. எதுவும் இங்க சரியும் இல்ல தவறும் இல்ல போடா. ஐச்சுக்கண்ணே ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் அம்மாச்சி. அட தாவணி பாவடியில அழகா இருக்கியே கண்ணே, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இப்ப மட்டும் மாப்பிள்ளை வந்து உன்னைய பார்த்தாருன்னு வச்சுக்க, உன்னை பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. இப்பவே கல்யாணத்தை வச்சுக்கிடலாம்னு சொல்ல போறாரு பாத்துக்க. என்னமோ அம்மா காரியங்க அடுக்கலையே நின்னுக்கிட்டு வரப்போறது டாக்டர் மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணு பிடிக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு கிடக்கா. இப்படி தங்க செல கணக்கா இருக்கிற பிள்ளைங்க யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? அது டாக்டரா இருந்தாலும் சரி, கலெக்டரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பையனா இருந்தாலும் உன்னைய பிடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் உன்னைய பிடிச்சு போகுங்கன்னு. யாருக்கு பிடிச்ச என்ன அம்மாச்சி? உங்க பேரனுக்கு என்ன பிடிக்கலையே? சரி ஆமா, என்ன இன்னும் உன் முகம் வாட்டமாவே கிடக்கு? பொண்ணு பார்க்க வராவோ, நல்ல முகம் பளிச்சிட்டு கலகலன்னு இருக்க வேண்டாமா? அப்புறம் 2 நாளா தலைவலின்னு சொல்லிக்கிட்டு கிடந்தியே, இன்னும் தலைவலி சரியாகலையாக்கு? இல்ல அம்மாச்சி, அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்லையா? அப்ப இன்னும் தலைவலி இருக்கா? ஆமா, இப்படி 2 நாள் விடாம தலைவலி வரதுக்கு என்ன காரணம்? என்னதுக்கு இப்படி தலைவலி வருதுன்னு தெரியலையே. என் தலைவலிக்கு காரணமே உங்க பேரன் தான். அவன் மனசு வைக்காம இந்த தலைவலி சரியாகாத அம்மாச்சி. நான் நினைக்கேன் பொண்ணு பார்க்க வராவன்னு சொல்லி நீ ரொம்ப பதட்டத்துல இருக்கேன்னு. அதுதான் அதையே யோசனை பண்ணி பண்ணி உனக்கு தலைவலி வந்திருக்கு. இங்க பாரு, நீ ஒண்ணுத்துக்கு பயப்படாத. பொண்ணு தானே பார்க்க வராவோ, அவங்க அப்பா அம்மா அப்புறம் மாப்பிள்ளை மட்டும் தான் வரதா சொல்லியிருக்காவோ. அவங்க 3 பேர் தானே வந்து பாப்பாவோ. நீ வந்து காப்பி என்னதையாவது கொண்டு போய் குடிச்சிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நின்னா போதும். அப்புறம் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாத்துக்க. பதட்டத்துல மாப்பிள்ளை சரியா பார்க்காம விட்டுறாத. அப்புறம் மாப்பிள்ளைக்கு உனக்கு பிடிச்சு போச்சுன்னா சீக்கிரத்திலே கல்யாணம் ஆயிடும்.
சரி அம்மாச்சி. டாடி இன்னைக்கு எனக்கு மைண்டே சரியில்லை. இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா? ராகேஷ் என்னப்பா சொல்ற? பொண்ணு வீடு வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்ற? அங்க உள்ள எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள போய் ஒரு பொண்ணு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம்ப்பா. இல்ல டாடி, என் லைஃப்ல எனக்கு வரப்போற ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அவளை சும்மா அப்படி ஏனோ தானோனாலாம் பார்த்து என்னால செலக்ட் பண்ணிட முடியாது. பொண்ணை எனக்கு பிடிக்கணும்னா அவளை எனக்கு பார்த்து பிடிச்சா மட்டும் பத்தாது. எனக்கு அவகிட்ட பேசணும். அவ கேரக்டர் எப்படி, என் லைஃப் ஸ்டைலுக்கு அவ எனக்கு செட் ஆவாளா, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும் டாடி. இப்படி அவகிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா மனசு விட்டு பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல என் மைண்டு சரியா இருக்கணும். ஆனா இப்போ எனக்கு மைண்டு என்னமோ மாதிரி டிஸ்டர்பாவே இருக்கு டாடி. அதான் சரி இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ ராகேஷ், இன்னைக்கு நம்ம வரோம்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கோம். வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள போகாம நம்ம திரும்பி போனா நல்லாவா இருக்கும்? அப்புறம் பொண்ணு பார்க்க போலான்னு தானே வீட்டுல இருந்து கிளம்பி வந்தோம். வர வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த. இடையில அந்த பைக்காரன் வந்து இடிச்சு பிரச்சனை பண்ணதுனாலதான் இப்ப நீ டென்ஷனா இருக்க. அவனையெல்லாம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? அவனை விடு, நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், அதை பத்தி மட்டும் யோசி. யோசிக்க முடியல டாடி. அவனை பார்த்ததுல இருந்து என் மைண்டு மொத்தம் அவன் மட்டும் தான் இருக்கான். நானும் என் லைஃப்ல இவ்வளவு நாள் எவ்வளவோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா இன்னி வரைக்கும் எவனுமே என் மைண்டை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணதில்ல. ஆனா அவனை பார்த்ததுல இருந்து என் மைண்ட்ல அவன் மட்டும் தான் இருக்கான். அவனை ஏதாவது பண்ணணும்னு மட்டும்தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. வேற எதுலயுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல டாடி. என்னப்பா ராக்கி இது? நீ ஒரு டாக்டர், மத்தவங்களை டென்ஷன் ஆக கூடாது, பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறவன் நீ. நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? இல்லம்மா, நான் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி டென்ஷன் ஆகுறவன் கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல. ஆனா என்னமோ தெரியலம்மா, அவனை பார்த்ததுல இருந்தே ஒரே டென்ஷனாவே இருக்கு. என் மைண்ட் இன்னை வரைக்கும் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆனதே இல்ல. அதனாலதான் சொல்றேன், எனக்கு இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துக்கிற மூடே இல்ல. பேசாம இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா? ஐயோ ராகேஷ், நம்ம பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம திரும்பி போனோம்னா அது தப்பாயிடும். சரி, இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட உனக்கு பேசுறதுக்கு மைண்ட் இல்லைன்னா பரவாயில்ல. வந்ததுக்காகவாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம ஜஸ்ட் பொண்ணு பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் இன்னொரு நாளைக்கு வேணும்னா நீ அந்த பொண்ணு கிட்ட ஃப்ரீயா பேசி உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். ஆமாப்பா, இப்ப வந்ததுக்காக சும்மா பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு நீ ஃப்ரீயா அந்த பொண்ணுகிட்ட பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்ப யாரு நமக்கு தெரிஞ்சவங்க தானே, இன்னொரு நாள் நேர்ல பார்த்து பேசிட்டு முடிவை சொல்றோம்னு சொன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமா ராகேஷ், இப்ப வந்ததுக்காக ஜஸ்ட் உள்ள போய் பொண்ணை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் வா. சரி டாடி, நீங்க சொல்றதுக்காக வரேன். ஆனா எனக்கு இப்போ சுத்தமா மைண்ட் இல்ல. இருந்தாலும் சும்மா பார்த்துட்டு போயிடலாம், நடங்க. சரிப்பா வா. ச்சே, என் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ண போற இந்த டே நான் எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைச்சேன். இப்படி 5 நிமிஷத்துல என் மைண்டை டோட்டலா அப்செட் பண்ணிட்டான். டேய், இப்ப எனக்கு பொண்ணை பார்க்கணுங்கிற எக்ஸைட்மெண்ட் கூட இல்லடா. உன்னை திரும்பவும் பார்க்கணும், பார்த்து உன்னை ஏதாவது பண்ணணும்னு மட்டும்தான்டா என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உன்னை விட மாட்டேன்டா. முதல்ல இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் எனக்கு முதல் வேலை உன்னை தேடி கண்டுபிடிக்கிறது தான். டேய் மச்சான், நான் இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஆனா நான் இன்னைக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கேன் தெரியுமா? ஏன்டா ஒய் கடுப்பு? சே, இன்னைக்கு காலையில யார் மூஞ்சில முடிச்சான்னு தெரியல. இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்தே ஒரே கடுப்பு தான்டா. டேய், அப்படி என்னடா கடுப்பு சொல்லி தொலையேன்டா. ஃபர்ஸ்ட் கடுப்பு, இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க. எவள? டேய், அவளை தாண்டா, அந்த மென்டல. சரி, அவளை பொண்ணு பார்க்க வந்தா அதுக்கு நீ எதுக்குடா கடுப்பாவற? இல்ல, நீ தானே அவளை லவ் எல்லாம் பண்ணல. அவ யாரோ நான் யாரோ. அவ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி போயிட்டாதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு சொன்னேன். இப்ப அவளை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு நீ எதுக்குடா கடுப்பாவற? அது அவளை பொண்ணு பார்க்க வரதா இருந்தா பொண்ணு பார்க்க வரவ முன்னாடி போய் நிக்க வேண்டியது தானே. என்னமோ தாவணி கட்டிட்டு ஏன் முன்னாடி வந்து நின்னு பாரு பாருன்னு ஏன் உயிரை வாங்கிட்டு இருந்தா. தாவணி கட்டிட்டு வந்தாளா? அப்ப நீ பாத்தியா? டேய், நான் எதுக்குடா பாக்கணும்? அதான் நான் சொல்லிட்டேனே அவளை லவ் பண்ணலன்னு. நீ லவ் பண்ணலன்னா பரவாயில்லடா. அவளே தாவணி கட்டிட்டு வந்திருக்கா, இடுப்புல மற்றொரு கையிலான்னு பாத்துருக்க வேண்டியது தானே. ஏன்டா ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியடா? போடா வெண்ண, நானே அவளை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப மச்சத்தை பாரு, மண்ணாக்கட்டிய பாருன்னு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத. சரி, அதான் பாக்கல கூடு. அவளுக்கு நீ மச்சம் இருந்தா என்ன, இல்லனா என்ன? நீ தான் அவளை லவ் பண்ணலையே. அப்புறம் இன்னைக்கு தான் அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே. பொண்ணு பார்த்து எல்லாம் ஓகே ஆகி இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணி அவ போயிருவா. அப்புறம் நீ நிம்மதியா இருப்பல்ல. வேற என்ன உனக்கு பிரச்சனை? ஆமா, அவ கல்யாணம் பண்ணி போனாதான் நான் நிம்மதியா இருப்பேன். இருப்ப அதையும் நாங்க பார்க்க தானே போறோம். அதெல்லாம் இருப்பேன். அது மட்டும் இல்ல, அப்புறம் இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. வேற என்ன? இன்னைக்கு அபிய கூட்டிட்டு வெளியே போகும்போது ஏதோ ஒரு யோசனையில தெரியாம போய் ஒரு கார்ல இடிச்சிட்டேன்டா. கொஞ்சம் லைட்டா வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டேன். ஆனா என்ன, அது கொஞ்சம் காஸ்ட்லியான காரு, அதனால 50,000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டான்டா. ஐயோ, 50,000? ஏன்டா 5 பைசாக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கோம், 50,000 ரூபாய் கேட்டானா? என்னடா பண்ண?
என்ன பண்றது, பணத்தை என்ன நான் பாக்கெட்லயே வச்சிருக்கேன் எடுத்து கொடுக்கறதுக்கு? இல்லன்னு சொல்லிட்டேன். இல்லன்னதும் விட்டானா? எப்படிடா விடுவான்? நம்ம 1 லட்ச ரூபாய் பைக்கை எவனாவது ஸ்கிராச் பண்ணிட்டாலே நம்ம அவனை அடி வெளுத்துருவோம். இதுல 1 கோடி ரூபாய் காரு, அதெல்லாம் இடிச்சிட்டேன்னா அவன் சும்மா விடுவானா? ஐயோ சண்டே ஆயிடுச்சா? டே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியது தானடா. பண்ணிருந்தா நீ பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பியா? பணமா? ஃபோன் போட்டோன்னா 50,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் என்ன அம்பானியா? பணத்தையெல்லாம் ஒண்ணும் கொண்டு வந்திருக்க மாட்டேன். சண்டை சீன்னு சொல்ற, அதான் தனியா சண்டை போட்டுருப்பியே, நானும் வந்திருந்தா 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கலான்னு பார்த்தேன். டேய், நான் தான் இடிச்சேன்னு சொல்றேன், அப்புறம் தப்பா ஏன் மேல வச்சுக்கிட்டு எப்படிடா சண்டை போடுறது? சண்டைகள்லாம் ஒன்னும் போடலடா. அவன் 50,000 ரூபாய் பணம் கேட்டான். நானும் 1 வாரத்துல அது எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு தான் சொன்னேன். ஆனா அவன் என்னமோ பெரிய டாக்டர், நான் சாதாரண மெக்கானிக் அப்படி இப்படின்னு ஓவரா பேசிட்டான். நான் இடிச்சதுக்கு அவன் என் மேல கோவப்பட்டான், என்கிட்ட பணம் கேட்டான். அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா அவன் டாக்டருங்கிறதுக்காக சாதாரண மெக்கானிக் அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசினான்டா. அதான் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அப்புறம் நம்ம வயசு சும்மா இருக்குமா? நானும் கொஞ்சம் ஓவரா பேசினேன். அதுக்கு அவன் நீ இந்த ஊர்ல தானே இருப்ப, பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானா? அப்ப கண்டிப்பா திரும்பி வருவான். திரும்ப வந்தா என்னடா பண்றது? என்ன பண்றது? வந்தா பார்க்க வேண்டியதுதான். என்ன பாக்குறது? டேய், முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. நான் குடும்பஸ்தன்டா. அட பாவி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை சீன்னா போன் பண்ணிருக்க வேண்டியதுன்னா நானும் வந்து சண்டை போட்டிருப்பேன்னு சொன்னேன். இப்ப என்னடானா அவன் திரும்ப வருவான்னு சொன்னதும் குடும்பஸ்தான் அப்படி இப்படின்னு பேக் அடிக்கிற. டேய் சும்மா சொன்னேன்டா. அவன் வந்தா அப்படின்னு அவனை தனியா விட்டுருவனா? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. குடும்பம் பொண்டாட்டி ஏன் அந்த கடவுளே வந்தாலும் சரி, உன்னை எவனாவது தொடணும்னா அதுக்கு முன்னால என்ன தொடணும். அதுக்கப்புறம் தான் அவன் உன்கிட்ட வர முடியும். என்ன மீறி எவனாவது உன் மேல கை வைக்க நான் விட்டுருவனா? அவன் டாக்டர் இல்ல, எவ்வளவு பெரிய டானா வேணா இருந்துட்டு போட்டோம். அதனால நமக்கு என்னடா? நம்ம கிட்ட அன்பா பேசினா நமக்கு அடங்கி போகவும் தெரியும். நம்ம கிட்ட ஆட்டம் போட்டானா அவனை அடக்கவும் நமக்கு தெரியும். நானும் அதான்டா சக்தி சொன்னேன். என் மேலதான் தப்புங்கிறதுனாலதான் நான் மன்னிப்பு கேட்கிறேன். பணத்தை கூட நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். ஆனா அப்ப கூட அவன் என் கிட்ட இருக்க காசுக்கு நான் நினைச்சா உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றான். என்னடா பண்ணுவான்? இல்ல அவன் எவனா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு வரட்டும். நீயும் நானும் சேர்ந்தா என்ன பண்ணுவான்னு அவனுக்கு தெரியாதுல்ல. வரட்டும், பாத்துக்குவோம். 2 பேரு சேர்ந்தானுங்கன்னா 40 யானை இல்ல 4000 யானைக்கு சமம். சிவனும் சக்தியும் சேர்ந்தாம்மா சுடா, நின்னாயவனும் பூசுடா. சரி, அவன் வரும்போது பாத்துக்கலாம். அப்புறம் நீ என்னமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? நீ அது என்ன மேட்ரு? அது மேட்ரு தாண்டா மேட்ரு. என்னது? ஆமாண்டா, உனக்கு தெரியாதுல்ல. நேத்தோட ஆடி முடிஞ்சது. அப்பதான் அவட டார்ச்சரும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த அப்பதாவால ஆடி மாசம் 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு எங்களை பிரிச்சு வைக்க முடியாது. ஆவணி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கும் கையலுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறத அந்த ஆண்டவனால கூட தடுக்க முடியாதுடா. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, மேட்ரை முடிச்சுட்டு தாண்டா மறு வேலை. டி சக்தி, அப்ப இன்னைக்கு மேட்ச் உன் கையில. பின்ன விடுவனா? இவ்வளவு நாள் ஆடி ஆடின்னு சொல்லி இந்த அப்பதான் என்ன ஹால்ல படுக்க வச்சுச்சுல. நீ வேணா பாரு, இன்னையில இருந்து எண்ணி 10ஆம் மாசம் என் பொண்டாட்டிய மாசமாக்குறேன். அதுக்கப்புறம் என் அப்பதான் தான் ஆடி போகுது. நீ நடத்துறா சக்தி. ஆனா என்னமோ தெரியலடா, மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் எனக்கும் ராசியே இல்லடா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட்னு எல்லாமே ஃபெயிலியரா போச்சு. இன்னைக்காவது ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல அதுலயும் ஏதாவது நடந்துருமோன்னு பயமாவே இருக்குடா. டேய், இனி என்னடா ஆக போகுது? இவ்வளவு நாள் அப்பதான் ஆடி மாசம் சொல்லி தானடா உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுச்சு. ஆனா இப்பதான் ஆடி மாசம் முடிஞ்சு போச்சே. நீ வேணா இன்னைக்கு போய் பாரு. ஒருவேளை அப்பதாவே இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தாலும் பண்ணிருக்கோம். ஐயோ, அப்பத்தாலாம் எதுவும் பண்ண வேணாம்டா, எல்லாம் நானே பண்ணிக்கிறேன். ஆனா என்ன, நான் பண்றத பண்ண விடாம தடுக்கிற மாதிரி இந்த அப்பத்தா ஏதாவது பண்ணாம இருந்தா போதும். ஒன்னும் கவலைப்படாதுடா, அதெல்லாம் அப்பதான் எதுவும் பண்ணாது. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது கன்ஃபார்ம். நடக்குங்கிற? நடக்கணுங்கிற. நீ சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுன்னா